வணக்கம். 12 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று நடைபெறவிருந்த பிஎட் செமஸ்டர் தேர்வு வினாத்தால் முன்கூட்டியே வெளியான விவகாரம். ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக பதிவாளர் பதவியிலிருந்து ராமகிருஷ்ணன் நீக்கம். திருச்சி, ஈரோடு, சேலத்தில் உள்ள இந்தியன் பப்ளிக் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். விடுமுறை அறிவித்து மோப்பநாய் உதவியுடன் சோதனை. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக முன்னாள் டிஜிபி சுனில்குமாரை நியமித்ததற்கு எதிர்ப்பு. பணியில் உள்ள அதிகாரிகளின் உரிமையை பறிக்கக்கூடிய செயல் என்று உயர்நீதிமன்றத்தில் அதிமுக மனு. மதுரையில் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி வீட்டின் முன்பாக திமுக பிரமுகர் தீக்குளிப்பு. கட்சியில் உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்று தீக்குளித்ததாக தகவல். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி எப்போது முடியும் என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. தாமதமானால் கடும் உத்தரவு என்று நீதிபதிகள் எச்சரிக்கை. மயிலாப்பூர் நிதி நிறுவன பணத்தை எடுத்து வேறு தொழில். குஜராத்தின் ஜாம்நகர் பகுதியில் நீடிக்கும் கனமழை. நிரம்பி வழியும் 29 அடி உயர ரஞ்சித் சாகர் அணை. கேரளாவில் நடிகை கொடுத்த புகாரில் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ் மீது வழக்கு பதிவு. நடிகர் ஜெயசூர்யா மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை. மலையாள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது நடிகையை தொடர்ந்து இளைஞரும் பாலியல் புகார். நடிக்க வாய்ப்பு கேட்டு சென்ற போது நிர்வாணமாக நிற்க சொன்னதாக குற்றச்சாட்டு. பாலியல் புகார்கள் வெளியான நிலையில் மோகன்லால் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்தது கோழைத்தனமானது. அரசுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க ஒத்துழைத்திருக்க வேண்டும் என்று நடிகை பார்வதி விமர்சனம். மலையாளம் மட்டுமின்றி தமிழ் திரையுலகிலும் பாலியல் தொல்லைகள் உண்டு. தெலுங்கியமாக இருக்கு அதே அளவுக்கு இங்க இருக்குது. ஆமா, இருக்குது. தெலுங்குலயும் இதை விட ஜாஸ்தியாவே இருக்கு. ஹிந்தியில இப்படி இல்லை. அவங்க எல்லாருமே எடுத்தோடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. சினிமா துறையினர் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க தனி தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று நடிகர் ரஞ்சினி பேட்டி. முதல்ல புது என்டர்டெயின்மெண்ட் லா கொண்டு வரணும், அதோட என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல் கொண்டு வரணும், பிளஸ் கான்ட்ராக்ட் சைனிங் வேணும் பிலிம்ல. அப்புறம் சேலரி எப்படி நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்கோ, அந்த லேபர் இதுல ட்ரைபியூனல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இங்கேயும் அந்த ரிட்ரஸல் வரணும். பெண்களுக்கு பாலியல் தொல்லை திரைத்துறை மட்டுமின்றி ஐடி உட்பட அனைத்து துறைகளிலும் இருப்பதாக காயத்ரி ரகுராம் கருத்து. இது சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் நடக்கல. இது இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லையும் நடக்குது. அண்ட் இது ஸ்கூல்ஸில் நீங்கள் நிறையா பாலியல் ரீதியாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் பாதிச்சிருக்காங்க. தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு. கேரளாவில் ஹேமா கமிட்டி போன்று தமிழ்நாட்டிலும் குழு அமைக்கப்படும். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என்று நியூஸ் 18க்கு நடிகர் விஷால் பேட்டி. நீங்க நாங்க இருக்கோம் நடிகர் சங்கம். நாங்க இப்ப ஒரு குழு தொடங்குறோம் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு. புகார் கொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. தமிழ்நாட்டில் நடிகைகள் பெயர் அளவிலான கம்பெனிகளை நம்பிச் செல்ல வேண்டாம் என்று நடிகர் விஷால் அறிவுறுத்தல். அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யுமாறு கூறுபவர்களை சும்மாவிட வேண்டாம் என்றும் ஆவேசம். ஒரு பெண்மணியை அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும்.
அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. உதகை சாலைகளில் கூட்டமாக உலாவும் காட்டெருமைகள், வாகன ஓட்டிகள் அச்சம். வேளாங்கண்ணியில் ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடக்கம். பக்தர்கள் கடலில் குளிப்பதற்கு தடை. பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது ஜுட்சு பயிற்சி மேற்கொண்ட ராகுல் காந்தி சிறுவர்களுடன் இணைந்து பயிற்சி மேற்கொண்ட வீடியோவும் வெளியானது. பாலியல் புகாரில் சிக்கிய மலையாள நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, மணியன் பிள்ளை, ராஜி, இடவேல பாபு உள்ளிட்டோர் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் ஹேமா குழு அறிக்கை வெளியான பிறகு பல்வேறு நடிகர்கள், இயக்குநர்கள் மீது நடிகைகள் அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். குறிப்பாக பிரபல நடிகரும் கொல்லம் தொகுதியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏவுமான முகேஷ் மீது 3 நடிகைகள் பாலியல் புகார் அளித்திருந்தனர். இந்நிலையில் கொச்சியில் உள்ள மரடு காவல் நிலையத்தில் முகேஷ் மீது பிணையில் வர முடியாத வகையில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது திருவனந்தபுரம் கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டுள்ளது. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற படப்பிடிப்பின் போது ஜெயசூர்யா தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நடிகை ஒருவர் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் பிணையில் விடுவிக்க முடியாத சட்டப்பிரிவில் நடிகர் ஜெயசூர்யா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று மணியன் பிள்ளை மீதும் கொச்சி காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தில் இணைவதற்கு உதவுவதாக கூறி பாலியல் தொல்லை கொடுத்த இடவேலு பாபு மீது வடக்கு எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் பிணையில் வர முடியாத சட்டப்பிரிவின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு புலனாய்வு குழுவிடம் நடிகை அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பாலியல் புகாரில் சிக்கிய மலையாள இயக்குநர் பிரகாஷ் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 2022ஆம் ஆண்டு கொல்லத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் திரைப்படம் தொடர்பான விவாதத்தின் போது இயக்குநர் பிரகாஷ் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பெண் கதையாசிரியர் ஒருவர் குற்றம் சாட்டினார். மேலும் இதனை வெளியே கூறக்கூடாது என்று 10,000 ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் அவர் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் தன் மீது பொய் புகார் அளித்திருப்பதாக கூறிய இயக்குநர் பிரகாஷ் இந்த பெண் ஏற்கனவே பாலியல் வழக்கு ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மாநில டிஜிபியிடம் புகார் அளித்த பிரகாஷ் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். திரைத்துறையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க மத்திய அரசு தனி தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினி வலியுறுத்தியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு காணொலி மூலமாக அவர் பகிர்ந்து கொண்டதை தற்போது பார்க்கலாம். இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்குது. இந்த அறிக்கையோட தொடக்கம் அப்படின்னு எதை சொல்லலாம்? சினிமா இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு ரிட்ரஸல் செல் இல்ல. இப்ப உங்களோட மீடியானாக்கா அண்டர் த கார்ப்பரேட் லா கிக்கிங் பண்ணும். அதனால நமக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு, நம்மளோட கிரீவன்சஸ் போய் அங்க சொல்றதுக்கு. ஆனா சினிமால அந்த மாதிரி ஒண்ணு கிடையாது. இருந்தாக்கா நம்ம ஒண்ணு நடிகர் சங்கத்துக்கு போகணும், இல்லாட்டி ப்ரொடியூசர்னாக்கா அவங்க அந்தந்த சங்கத்துல போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த நடிகர் சங்கம் அங்கெல்லாம் போறச்சே நிறைய பிரச்சனை அங்கேயும் இருக்குது. ஏன்னாக்கா அங்க போனாக்கா அந்த காலத்துல ஓகே, இப்ப இப்ப இதே மாறிடுச்சு, சினிமா இண்டஸ்ட்ரியே மாறிடுச்சு. சோ இப்ப இந்த கான்பிடென்ஷியாலிட்டி மேட்டர்லாம் இப்ப யாரும் மதிக்க மாட்டாங்க, சீக்ரசி எல்லாம் இல்ல. இப்ப நான் சங்கத்துல போய் எனக்கு இந்த மாதிரி இப்ப சேலரி ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொன்னாக்கா உடனே அங்க உள்ள ஆளுங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரி பயர் மாதிரி பழவிடும். அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்காது. நம்ம போனது நம்மளோட வேலைக்கு கிடைக்கிற சம்பளம் நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். அது பேக் ஃபயரா ஆகுது. அதனால அடுத்த சான்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்காது. அப்புறம் லேபிள் ஆயிடும், இவங்க ப்ராப்ளம்பா, இவங்களை போடாதீங்க, அப்படிதான் வரும். அதனாலதான் ஐ வாஸ் ஃபைட்டிங் ஃபார் திஸ் என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல். அண்ட் இந்த WCC இவங்க கேரளா கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப விகரஸ் ஆயிட்டு தே வர் ஃபைட்டிங் ஃபார் இட். இப்படி ஒரு செல் வேணும், ஒரு கமிட்டி வேணும் நம்மளோட கிரீவன்சஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு சொல்லிட்டு தான் கேரளா கவர்மெண்ட் நம்மளோட பினராயி விஜயன் சார் சிஎம் ரொம்ப அவரே இதை முன்கூட்டு இந்த ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டின்னு
ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் இந்தியன் சினிமா ஹிஸ்டரியில. மலையாளம்னு சொல்ல முடியாது, தமிழ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு, பட் யாரும் சொல்ல மாட்டாங்க. சோ என்னோட ஆசை வந்து இன்னைக்கு வந்து ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு மலையாளத்துல வந்துச்சுனாக்கா இட்ஸ் a ஸ்டெப்பிங் ஸ்டோன். இந்தியன் கவர்மெண்ட், நம்மளோட மோடிஜி கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் லா, என்டர்டெயின்மெண்ட் ட்ரைபியூனல் என்டையர் எல்லா ஸ்டேட்லயும் இது இருக்கணும். பிகாஸ் எல்லா ஸ்டேட்லயும் சினிமா இருக்குது. சோ அது ஒரு சினிமா மட்டும் இல்லைங்க, சீரியலு, மாடலிங் எல்லாமே, ஆல் த ஈவன் ஃபார் யூ ஆல்சோ மீடியால இருக்கிறதுனால எல்லாருக்கும் அப்படி ஒரு ட்ரைபியூனல் இருந்தா நல்லது. எனக்கு கான்பிடென்ஷியாலிட்டி ஆயிட்டு அங்க நம்ம போய் பேசலாம். எனக்கு நான் சொன்னது வந்து அங்க வந்து ஒரு பிலிமோ சீரியலோ யாரும் கனெக்ட் பண்ண கூடாது அந்த ஜட்ஜஸா இருக்கிறவங்க. இட் ஹேஸ் டு பி த ப்ராப்பர் ஜட்ஜஸ், சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், இந்த மாதிரி ஆளுங்க இருந்தா தான் அது அவுட் ஆஃப் த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஆளுங்க இருந்தா தான் இது சரியா இருக்கும். பிளஸ் மீடியா இன்டர்வென்ஷன் வரக்கூடாது.